Problem number 26. 10% வருட வட்டியில் 2.5 ஆண்டுகளுக்கு 1/2 ஆண்டுகளுக்கு rupees 250 வட்டியாக தரும் அசல் தொகையை காண்க. What is the principle? Here the rate of interest is given. Rate of interest is equal to 10%. Okay. Here n is equal to 2 into 1/2 or this is 5/2 years. Okay. 5/2 years. And simple interest is equal to rupees 250. What is the value of t? That is the question. Okay. So simple interest is equal to PRN divided by 100. So this is given 250 is equal to P into R. R is 10. N is 5/2 divided by 100. Okay, 250 is equal to 50P divided by 200. So it is 4. Okay. So P is equal to 250 into 4 rupees 1000. So the principal amount is 1000 rupees. The rate of interest is 10%. The number of years is given. The simple interest is given. So the principal amount is 1000 rupees. Problem number 27. 16% வட்டி விகிதத்தில் 3.5 ஆண்டுகளில் rupees 2080 வட்டியாக தரும் அசல் தொகையை காண்க. What is the value of t if R is equal to rate of interest is 16%, number of years is equal to 3, that is 13/4 years, okay, and simple interest is equal to 2080, okay, that is this is in rupees, okay. What is the value of t? That is the question. Simple interest is equal to PRN divided by 100. Okay. Here the interest is given 2080. P we have to calculate. N is 16. This is 13/4 divided by 100. So 2080 is equal to P into 16 into 13 divided by 400. Okay. 13 divided by 400. So this is 4. This is 100. This is 2. 50. 25. So 2080 into 25 divided by 13. That is equal to P. P is equal to rupees 4000. So the answer is, the principal amount is 4000 rupees. So this is the answer. Problem number 28. Rupees 3600 க்கு 15% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் 9 மாதத்தில் பெறப்படும் தனி வட்டியையும் அசலையும் காண்க. What is the rate of interest? That is simple interest எவ்வளவு, மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவு, அண்ட் அதனுடைய முதிர்ச்சி தொகை எவ்வளவு. இதுதான் வந்து கொஸ்டின். அசல் அதாவது பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. பியோட வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம அசல் கண்டுபிடிக்கலாம். இதுதான் கொஸ்டின். இப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் வந்து 3000 rupees 3600. Rate of interest 15%. Number of years அதாவது 3 years 9 months. 3 years 9 months. அப்போ 3 வருஷங்கிறப்ப 36 months.
36 மாதம் ப்ளஸ் 9, 36 + 9 ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 45 மாதம் வருது. அதாவது 45 மாதம். ஆனால் இதை வந்து நம்ம வந்து வருஷமாக கன்வெர்ட் பண்ணணும். n = 45/12 இல்லையா? 45/12, that is the number of years. இவ்வளோ வருஷம். ஸோ 45 months-ஐ நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பண்ணிங்கன்னா இது இஸ் now 3. Okay, so 1, okay, 15/4, 15/4 years. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PRN/100. Pங்கிறது வந்து 3600. ஓகே, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 15/4 டிவைடட் பை 100. ஓகே, ஸோ 3600 into 15 divided by 400. That is the simple interest. Then அடிச்சிங்கன்னா 36. Simple interest is equal to 36 into 15 into 15 divided by 4. அடிச்சிங்கன்னா 9. So 15 into 15 into 9. So this is rupees 2025. So simple interest is 2025. Okay. அதனுடைய அசல் வந்து 3500 ரூபா. அவங்க கேட்டுக்கிறது வந்து நாட் அசல், அதாவது மொத்த தொகையை காண்கிறாங்க. அசல் தான் கொடுத்துட்டாங்க. அசல் வந்து that is P is equal to 3600. அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2025. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5265, 5265 rupees. திஸ் இஸ் ஏ. இது வந்து பி, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு முதிர்ச்சி தொகை, அதாவது அதனுடைய முதிர்ச்சி தொகை வந்து மெச்சூரிட்டி வேல்யூ வந்து rupees 5625. திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ தனி வட்டி 2025 rupees. ஓகே, இது வந்து 5625 முதிர்ச்சி தொகை. ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 29. ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500 1.5 ஆண்டுகளில் ரூபாய் 5750 மாறுகிறது எனில் அதன் அசல் பி, அதனுடைய தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அதான் கொஸ்டின். இப்போ we don't know the value of P. P தெரியாது. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. that is equal to 3 years. ஓகே, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ, அதாவது முதிர்ச்சி தொகை A is equal to 6500. ஓகே, இப்போ 3 இயர்ஸில் 3 ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 6500 ரூபா. அடுத்தது ஒரு 5750 ரூபா 1.5 வருஷத்தில் கிடைக்குது ஆண்டுகள். ஓகே ஓகே, 1.5 வருஷம். அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் 1.5 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 1.5 இயர்ஸ்க்கான வட்டி வந்து வருஷ வட்டி வந்து 750 rupees வரும் இல்லையா? ₹750. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து ஒரு 750 ரூபா கிடைக்கும். அப்போ அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 3 இயர்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு 750 ரூபா, அடுத்த 1.5 வருஷத்துக்கு 750 ரூபா. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1500 ரூபா கிடைக்கும். rupees
இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 1500. ஓகே, இப்போ 3 வருஷத்தில் மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவு? A is equal to 6500. ஓகே, ஸோ A இது A is equal to P plus simple interest. ஸோ P நமக்கு தெரியாது, இது வந்து 6500, simple interest 1500. therefore P is equal to 6500 minus 1500. அப்போ P ஓட வேல்யூ 5000. அசல் எவ்வளவு? அசல் வந்து ருபீஸ் 5000. இது ஆன்சர். ஓகே, அவன் என்ன கேட்குறான்? தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1500. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா திஸ் இஸ் 1500 இஸ் ஈக்குவல் டு P 5003 இன்டு PRN PR தெரியாது டிவைடட் பை 100. ரெண்டு ஆயிடுச்சிங்கன்னா திஸ் இஸ் 50. 1500 by 50 ஆயிடுச்சிங்கன்னா R. Okay, so this is 1500 divided by 150. 150 ஆயிடுச்சிங்கன்னா this is 10%. rate of interest வந்து 10%. rate of interest 10%. interest வந்து 1500. பிரின்சிபல் வந்து ருபீஸ் 5000. கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. 3 ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறது மெச்சூரிட்டி வேல்யூ, நாட் பிரின்சிபல். அசல் கிடையாது, அது மெச்சூரிட்டி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஏ தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1.5 வருஷத்துலவும் ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களோட டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணோம்னா 1.5 இயர்ஸில் 750 ருபீஸ் கிடைக்குது. அப்போ 3 இயர்ஸில் 1500 ருபீஸ் கிடைக்குது இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுலேருந்து நம்ம 6000 1500 அசல் கிடைச்சிடும். திஸ் வே யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். ப்ராப்ளம் நம்பர் 30. ருபீஸ் 12,000க்கு 9% ஆண்டு வட்டி விகிதம் 21/5/1999 இருந்து 22/8/1999 கிடைக்கும் தனி வட்டியின் தொகையையும் காண்க. இப்போ டேட், அதாவது பிரின்சிபல் கொடுத்துட்டான். பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 12,000 ருபீஸ். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. இப்போ வந்து 21/5 மே மாதம் 1990 2 ஆகஸ்ட் 1919 வரைக்கும் 73 days. ஓகே, அப்போ 73 days வருது. அப்போ அது இயராக கன்வெர்ட் பண்ணணும். n is equal to 73 by 365, that is equal to 1/5 years. 1/5 வருடம். சரி, இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு P தெரியும், R தெரியும், N தெரியும். therefore simple interest is equal to P 12,000, R வந்து that is 9, N வந்து 1/5 divided by 100, that is equal to 12,000 into 9 into 1 divided by 500. ரெண்டு போயிடுச்சு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 216. ஸோ இப்போ வந்து எவ்வளோ வரும் நமக்கு? ஸோ இது எடுத்து பண்ணிட்டீங்கன்னா 120 into 9 divided by 5. ஓகே, ருபீஸ் 216. இதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளவு. ஓகே, அவன் கேட்டிருக்கிறது தனி வட்டி தொகை. வட்டி வந்து 216 ரூபா, ருபீஸ் 216. இப்போ இதனுடைய மெச்சூரிட்டி வேல்யூ, ஸோ 12,000 ப்ளஸ் 216. ஸோ 12,216 இதுதான் வந்து
அதனுடைய முதிர்ச்சி தொகை அதாவது ஏ. ஓகே, ஸோ முதிர்ச்சி தொகை வந்து 12,216 ரூபா. ஸோ திஸ் வே யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். இதில் இந்த டேஸ் கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் 73 டேஸ் தான் வரும். ஸோ ஆண்டு கன்வெர்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டேஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும், மந்த்ஸாக இருந்தாலும் கன்வெர்ட் பண்ணிக்கணும். திஸ் வே யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.